ஏய், கண் மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம். ஏய், இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாட்டை துரைமுருகன் மேடையில் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது போதையில் இருந்த நபர் ஒருவர் கூட்டத்தில் புகுந்து கலாட்டா செய்ததால் மைக்கை தள்ளிவிட்டு சாட்டை துரைமுருகன் டென்ஷனான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பரப்புரை மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நெல்லை மாவட்டம் தாழையூத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் மேடையில் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தபோது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென மேடைக்கு அருகில் வந்து சாட்டை துரைமுருகனை நோக்கி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் கடும் அதிர்ச்சியடைந்தனர். அவதூறாக பேசிய அந்த நபரை நாம் தமிழர் கட்சியினர் உடனடியாக சூழ்ந்து கொண்டதால் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த கட்சியினர் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்ற முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிதடியாக மாறியது. அங்கிருந்த போலீசார் உடனடியாக தலையிட்டு அந்த நபரை மீட்டு அனுப்பி வைத்தனர். கூட்டத்தில் பரபரப்பு நிலவியதை கண்ட சாட்டை துரைமுருகன் மேடையில் இருந்தே மைக் மூலம் தொண்டர்களை அமைதிப்படுத்தினார். ஒண்ணுமில்ல, அவன் குடிகார பையன், விடுங்க, நீங்க வந்து உட்காருங்க என கூறி தொண்டர்களை அமைதிப்படுத்தி மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தார். இந்த மோதல் தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பொதுக்கூட்டத்தில் நடந்த இந்த தள்ளுமுள்ளு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேட்பாளருடைய முகத்தை பாருங்க. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். படிச்சவங்க வேணும்னு கேட்டீங்க, வந்திருக்காங்க. இளைஞர் வேணும்னு கேட்டீங்க, வந்திருக்காங்க. நல்லவங்க வேணும்னு கேட்டீங்க, வந்திருக்காங்க. செகண்ட் மாங்கல ஒரு கண் மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம். ஏய், போடாங்கிட்டு உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல, குடியார பேலுங்க. உட்காருங்க உட்காருங்க. சரி, விடுங்க, நீ உட்காருங்க. இது மாதிரி உட்காருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.